அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு பிறந்தநாள் அப்படின்றதுனால திவ்யா ட்ரீட் கேட்குறாங்க. திவ்யா, நீங்க ஆஃபீஸ் ஜாயின் ஆனதுலேருந்து இதுவரை ட்ரீட்டும் வைக்கல, இன்னைக்கு உங்க பிறந்தநாள், கண்டிப்பா நீங்க ட்ரீட் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், அதுக்கு என்ன, உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் எல்லாருக்குமே நம்ம ஆஃபீஸ் கேனில் ட்ரீட்லாம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், சரி அப்போ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் என்னுடைய ட்ரீட் தான், கேன்டீனில் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க என்ன விருப்பப்படுறாங்களோ வாங்கிக்கிறட்டும், அதுக்கான அமௌண்ட் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா நிலா சொல்லவும், சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பார்த்தா ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, இன்னைக்கு நிலாவுடைய பர்த்டே, அதனால இன்னைக்கு மதியம் நிலாவுடைய ட்ரீட், ஆஃபீஸ் கேண்டீனில் இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களுக்கு விருப்பப்படுறதை வாங்கிக்கோங்க, அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு நிலா பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், ஹாப்பி பர்த்டே நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே நிலாவுக்கு விஷ் பண்ணுறாங்க. மதிய நேரம் ஆயிடுது, லஞ்சு சாப்பிட்றதுக்காக எல்லாரும் அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அப்போ கேண்டீனில் அவங்கவுங்களுக்கு தேவையானதையும் வாங்கிக்கிறாங்க. நிலாவும் பார்த்தா அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அப்போ எல்லாரும் பார்த்தா நிலாவை டக்குன்னு ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிலா பார்த்தா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியாவே பார்க்குறாங்க, என்னவா இருக்கும், நம்ம என்ன ட்ரெஸ்ஸஸ் நல்லா பண்ணலையா, இல்லை முகத்தில் எதுவும் சாப்பிட்டது எதுவும் ஒட்டியிருக்கா, ஏன் நம்மளே ஒரு மாதிரியா வெறுக்கி வெறுக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் திவ்யாவும் நிலாவை ஒரு மாதிரியாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவை பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, ஃபோனை பார்த்துட்டு நிலாவை பார்க்குறாங்க. இப்படி திவ்யா பண்ணிக்கிட்டு இருக்கவும், திவ்யா என்ன, ஏன் எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பத்தாவதுக்கு நீங்களும் என்னை ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, என்னைய பார்க்குறீங்க, ஃபோனை பார்க்குறீங்க, என்னதான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா திவ்யா கேட்கவும், இல்லை இந்த ஃபோனில் சேனலில் வர்றது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இதை பார்த்துட்டு உங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், அப்படி என்ன இருக்குது ஃபோனில், இங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இங்கே திவ்யாவும் பார்த்தா ஃபோனை காட்டுறாங்க. பார்த்தா அதில் சோழனும் நிலாவும் கொடுத்த ஒரு யூடியூப் சேனல் கொடுத்த இன்டர்வியூ அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் திவ்யாவுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. திவ்யா பார்த்தா அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஆஃபீஸ் ஸ்டாஃபுகளை அவங்களும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தம் பார்த்தா ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அந்த வீடியோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் எல்லாரும் பார்த்தா நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நிலா, என்ன இது, நீங்கள் என்னமோ கல்யாணம் ஆகலை சிங்கிள்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா ஈச் அதர் கப்பல்ன்ற அளவுக்கு பயங்கரமா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நிலா எங்ககிட்ட ஒன்று சொல்லியிருக்கீங்க, பத்தாவதுக்கு யூடியூப் சேனலில் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும், ஐயோ இதுவா, இது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சும்மாவா, உங்களை பார்த்தா சும்மா பேசுகிற மாதிரி தெரியலையே, அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சும்மானு சொல்கிறீங்க, இவரை அங்கே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கப்ப நான் யாருன்னு கேட்டேல, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுடைய கசின்னு சொன்னீங்க, பார்த்தா அவர் உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்காரு, ஹஸ்பண்டை போய் யாராவது கசின்னு சொல்லுவாங்களா, அவர் அன்னைக்கு வந்திருக்கும் போது கூட கேட்டதுக்கு ரிலேட்டிவ்னு சொன்னீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டதுக்கு கல்யாணம் ஆகலை சிங்கிள்னு சொன்னீங்க, இப்படி என்னென்னமோ எங்ககிட்ட சொல்லிட்டு யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு சூப்பராக இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நிலா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும், ஐயோ திவ்யா இதெல்லாம் ஒரு பெரிய கதை, இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு நாள் கூட உங்களுக்கு பத்தாது, இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க, ஒரு 10 யூடியூப் சேனல் பார்ப்பீங்களா, அதில் இது ஒரு சேனலாக நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா நிலாவும் சொல்லிடுறாங்க. சரி நிலா, நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திவ்யாவும் பார்த்தா விட்டுறாங்க. அப்போ தான் பார்த்தா நிலா எல்லாருக்கிட்டே எழுந்திரிச்சு, நீங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோ பார்த்துட்டு தானே இப்போ எல்லாரும் என்னை ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, அது ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்காக கொடுத்தது, அதை ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கிறப்பனா அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா அதை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் நிலா வந்துட்டு திவ்யா கிட்ட, திவ்யா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கேக் கட்டிங் இருக்குது, நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்களா, இந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் தான் எனக்கு நல்ல பழக்கம், அதே மாதிரி பாஸை இன்வைட் பண்ணால் வருவாரா, அவரை இப்படிலாம் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஏன் கூப்பிடலாமே, அதனால என்ன இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வருவார், அவர் மற்ற ஆஃபீஸில் இருக்கிற பாஸ் மாதிரியெல்லாம் கிடையாது, ரொம்ப கேஷுவலாக எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஆள், நீங்கள் போய் சொல்லி பாருங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், சார் மே கமின் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ராகவுடைய கேபினுக்கு போகவோ, அங்கே ராகவும் பார்த்துட்டு நிலா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கூப்பிட்றாரு. சார் உங்களை ஒரு இன்வைட் கூப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன நிலா ஏன் இப்படி தயங்குறீங்க, எதாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகா சொல்லவும், இல்லை சார் இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, வீட்டில் ஒரு சின்ன கேக் கட்டிங் இருக்குது,
நீங்கள் வந்து கலந்துக்கிற முடியுமா? நான் திவ்யாவையும் கூப்பிட்டுருக்கேன், எனக்கு இங்கே திவ்யாவை நல்லா தெரியும், இன்னொன்று இந்த ஆஃபீஸோடைய பாஸ் நீங்கள், உங்ககிட்டயும் இன்வைட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்றேன், நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும். கண்டிப்பாக வரேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்லிடுறாரு. டைம் என்ன நிலா, டைம் சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும் 6 to 7 சார், நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் பார்த்தா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. நிலாவும் பார்த்தா வீட்டுக்கு வந்ததும் வீடை பார்த்தா நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு பல்லவன். பலூன் எல்லாம் கட்டி கேக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சு, அண்ணி இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸ் பாஸும் வேற யார் வரா? உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்டு தானே, அவங்க பேர் என்ன, திவ்யா தானே, அவங்களும் தானே வராங்க, 2 பேர் தானே அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், ஆமாம் பல்லவன் 2 பேர் தான், நான் மற்ற யாரையும் கூப்பிடல, எனக்கு மற்ற யாருக்கிட்டையும் அவ்வளோவா பழக்கம் கிடையாது, இவங்க 2 பேரும் அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தாங்களே, அதனால தான் இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரியா டைமும் ஆயிடுது. திவ்யாவும் ராகவும் பார்த்தா ஒரே காரில் வராங்க. ராகவும் பார்த்தா வீட்டுக்குள்ளே வரவும் எல்லாரும் ராகவையும் கூப்பிட்றாங்க. நிலா பார்த்தா கேக்கெல்லாம் கட் பண்ணி இங்கே நிலா ஃபஸ்ட்டு கேட்க பார்த்தா சேரனுக்கு எடுத்து ஊட்ட வராங்க. அதை பார்த்துட்டு சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. கட்டுன புருஷன் இங்கே குத்து கல்லாட்ட நிற்கிறேன், இந்த கேக்கில் இருந்து அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவேன் நான், எனக்கு ஒரு கேக் எடுத்துட்டு வந்து ஊட்ட கூட வேணாம், கையிலையாவது கொடுக்கறாளான்னு பாரு அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா பல்லவன் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தா சோழன் கொடுக்கவும் ராகவ் திவ்யா எல்லாத்துக்கும் கேக் பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராகவ் சும்மா இருக்காம அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நிலாவும் சோழனும் கல்யாணம் பண்ண அந்த போட்டோ ஃப்ரேம் பார்த்தா அங்கே டிவிக்கு பக்கத்துல மடக்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்தா ராகவ் எடுத்து பார்க்குறாரு. அதில் நிலாவும் சோழனும் இருக்கிறத பார்த்துட்டு ராகவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. இதில் என்ன நிலாவும் இவங்களும் இருக்காங்க, நிலாவுக்கு அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன் நிலா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தா டக்குன்னு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு, நிலா இது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் அதை நிலா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாம் சார் நான் தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன நிலா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனது ஆஃபீஸில் இருக்கிற யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லவே இல்லை, நான் உங்களை சிங்கிள்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், திவ்யாவும் அப்படி தான் சொன்னாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நீங்கள் சிங்கிள் தான் அப்படின்னு அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா, அன்னைக்கு திவ்யா கூட இவர் யாருன்னு கேட்டதுக்கு கசின்னு சொன்னீங்க, என்ன நிலா எல்லார்கிட்டையும் வெளியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரியா சொல்லி வச்சிருக்கீங்க, ஆனால் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் இங்கே பார்த்தா நிலாவால் எதுவுமே பதில் பேச முடியல. அப்போ தான் சேரன், இல்லை சார் அந்த பொண்ணுக்கு இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம்லாம் கிடையாது, சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் போயிட்டு பெருசாக பேசிக்கிறானு அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா சேரன் அப்படியே மழுப்ப முடியாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. சரிங்க சார், சரி நான் ஒன்றும் இதை தப்பாலாம் கேட்கல, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்ததும் எனக்கு ஷாக் ஆயிருச்சு, நிலா என்னடா கல்யாணமே ஆகலைன்னு சொன்னாங்க, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்ததும் கல்யாணம் ஆனதுனால தான் நான் அப்படி கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தா நிலாவுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதுலேருந்து மனசெல்லாம் பார்த்தா கஷ்டமாயிருது. நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு அவன் மேல அபிப்பிராயம்லாம் வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி ராகவ் நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆனதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காரு.